வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு சைக்கலாஜிக்கல் சர்வைவல் த்ரில்லர் படம் ஒன்று வெளிவந்திருக்குது. அந்த படம் தான் ஃபயர் பிரேக். ஒரு பக்கம் காணாம போன சின்ன பொண்ணு, இன்னொரு பக்கம் எரியிற காட்டுத்தீ. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பதற்றமான அம்மா. வாங்க இந்த படம் ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி ஒரு சின்ன பொண்ணும் ஒரு அம்மாவும் காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு வீட்டுக்கு வராங்க. அங்க ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தினால அந்த சின்ன பொண்ணு கோச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. அந்த நேரம் பார்த்து ஊரையே எரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய காட்டுத்தீ ஒண்ணு பரவ ஆரம்பிக்குது. தான் பொண்ணை தேடிக்கிட்டு அந்த அம்மா நெருப்புக்குள்ள போறாங்க. அங்க நெருப்பை விட பெரிய உண்மைகள் வெளிவர ஆரம்பிக்குது. தான் கூட இருக்கிறவங்களே உண்மையை மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கு என்னதான் ஆனுச்சு, அந்த பொண்ணை கண்டுபிடிக்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சர்வைவல் த்ரில்லர், இன்னொரு பக்கம் எமோஷனல் டிராமா அப்படின்னு இது ரெண்டுத்தையுமே சரியான அளவுல கொண்டுட்டு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா இந்த படத்தை நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல அம்மா கதாபாத்திரத்துல பெலன் கியூஸ்டா அப்படிங்கிறவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. காணாம போன பொண்ணை தேடுற அம்மா கதாபாத்திரத்துல அவங்க நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. அவங்க பண்ற பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும், இது ரெண்டுமே நல்ல நேர்த்தியாவே இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 47 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல பொண்ணு காணாம போயிடுச்சுன்னா ஒரு அம்மா எப்படியெல்லாம் யோசிப்பாங்க, அவங்க எப்படியெல்லாம் சந்தேகப்படுவாங்க அப்படிங்கிறத காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல வர ட்விஸ்ட இவங்க ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப் அண்ட் டவுனா தான் மூவ் ஆகுது. படத்துல காட்டுத்தீ பரவுது அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாலும், காட்டுத்தீ பரவுறனால இவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்துல திரைக்கதையை இவங்க கொண்டுட்டு போக கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எரியிற காட்டுத்தீ, காணாம போன குழந்தை, இது ரெண்டுத்தையும் இவங்க சில இடங்கள்ல செயற்கையா திணிச்ச மாதிரி தான் இருக்குது. கதாபாத்திரங்கள் எடுக்கிற முடிவு சில இடங்கள்ல பெருசா திரைக்கதைக்கு சப்போர்ட் பண்ணல. ஓவராலா இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்ச் தான். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியான காட்சிகள் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.